மகா, அப்படி என்ன ஆழ்ந்த தீவிரமான யோசனை? ஒரு நிமிஷம் இருங்க. எங்க போற? கதவெல்லாம் லாக் பண்ணிட்டு வந்துடுறேன். அதெல்லாம் நான் செக் பண்ணி சரியா தாப்பால் போட்டுட்டேன். இல்லனா இன்னைக்கும் நீ மூட் அவுட் ஆயிடுவ. அதனால பாதிக்கப்பட போறது நான் தான். அதனாலதான் நேத்து நீ சொன்ன மாதிரி டபுள் செக் பண்ணிட்டு வந்திருக்கேன். இந்த முன்னெச்சரிக்கை எல்லாம் நமக்கு முன்னாடியே இருந்திருக்கணும். சரிதான். ஆனா அனுபவம் தானே பெட்டர் லெசனை கத்து கொடுக்கும். சரி சொல்லு, என்ன யோசிச்சுட்டு இருந்த? அண்ணிய பத்தி தாங்க. மீண்டும் மீண்டுமா? மகா, நீ சொன்னதுக்காக நான் சாரி கேட்க கூட ட்ரை பண்ணேன். ஆனா காலையில அவங்க என் முகத்தை கூட பார்க்கல. நீ கவனிச்சியா? ஓப்பனாவே அவாய்ட் பண்றாங்க. பாத்தேங்க. உங்களை மட்டும் இல்ல, என்னையும் அவாய்ட் பண்ணாங்க. காலையில வீட்ல, அப்புறம் கார்மெண்ட்ஸ்ல கூட நாம இருக்கிற இடத்துல அவங்க இருக்க வேண்டான்னு நகர்ந்து போனதை கூட நான் கவனிச்சேன். பெரிய தப்பு பண்ணிட்ட மாதிரி குற்ற உணர்ச்சியா இருக்கு. இங்க பாரு மகா, அக்கா நேத்து நம்ம ரூம்ல இருந்ததுல நம்ம தப்பு எதுவுமே இல்ல. நேத்து நடந்ததை நேத்தோடைய மறந்துடலாம். திரும்பவும் அதை பத்தி யோசிக்காத. இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லங்க, அண்ணி விஷயத்த அப்படியே விட்டுட முடியாது. அன்னிக்கிட்ட சாரி கேட்கலான்னு நேத்து நைட்டு நான் அவங்க ரூமுக்கு போகும்போது அண்ணி தலை புடவையெல்லாம் நினைச்சு போய் முழுசா குளிச்ச மாதிரி உட்கார்ந்துருந்தாங்க. அப்புறம் இன்னைக்கு என்னடானா சாப்பாட்டுல உப்பு காரம் கூட சேர்த்துக்காம பத்திய சாப்பாடு சாப்பிடுறாங்க. அதான் நேத்தே சொன்னிய மகா, அக்கா நினைஞ்சிருந்தான்னு. இப்ப வெயில் காலம், வெக்கையா இருக்குன்னு குளிச்சிருப்பாங்க. சாப்பாடு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்டுருப்பாங்க. உங்களுக்கு இன்னுமா புரியல? அன்னைக்கு தனியா வாழ்ற வயசு இல்லைங்க. அவங்க உணர்வுகளை கட்டுப்படுத்திக்கு தான் அவங்க இப்படி எல்லாம் பண்றாங்க. அவங்களுக்கு ஒரு துணை வேணும். இது ஒரு பொண்ணுக்கு ரொம்ப பெரிய கொடுமையான விஷயம். என்ன மகா இப்படி சொல்ற? எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நாம கணவன் மனைவியா தாம்பத்திய வாழ்க்கையில இருக்கோம். திடீர்னு பிரிஞ்சிருந்தா நம்மள பத்தின நினைப்போ ஏக்கமும் நமக்கு வரும்ல. அந்த மாதிரி தானுங்க அண்ணியும். ஒரு கல்யாண வாழ்க்கைய அவங்க வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கும் அந்த தேவையும் ஏக்கமும் இருக்கும் தானுங்க. நீ சொல்றது இப்பதான் என் மரமண்டைக்கு புரியுது. இந்த மாதிரி விஷயத்த எந்த பொண்ணும் வாய் விட்டு யார்கிட்டயும் சொல்ல மாட்டாங்க. சொல்லவும் முடியாது. என் அக்கா அவங்க புருஷன் கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்ததும் அவங்க தப்பான முடிவெடுத்து போய் அடிபட்டு புரிஞ்சு வந்திருக்காங்கன்னு தான் எல்லாருமே நினைச்சோம். ஆரம்பத்துல அம்மா தான் நிறைய கேள்வி கேட்டாங்க. வீட்டுக்குள்ள விட மாட்டேன்லாம் சொன்னாங்க. ஆனா நான் தான் எல்லாரையும் மீறி அக்காவையும் வயித்துல வளர்ற மதியையும் நான் பாத்துக்கிறேன்னு அவங்க ஏன் பொறுப்புன்னு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தேன். அவங்க சாப்பாடு, மதிக்கு ஸ்கூல் ஃபீஸ், போட்டுக்கிற துணி, பாதுகாப்பான வீடு, பாசத்துக்கு நாங்க எல்லாருமே இருக்கோம். அவங்கள நல்லபடியா எந்த குறையும் இல்லாம பாத்துக்கிறோன்னு தான் இத்தனை நாளா நினைச்சோம். நீங்க எல்லாம் சரியாதான் பண்ணிருக்கீங்க. இல்ல மகா, அம்மா எப்போவாவது வெளியில வாழ்க்கையை பத்தி யோசிங்கன்னு சொல்லும் போது அவங்க ஃபியூச்சருக்கு பணம் சேர்த்து வைக்கணும்னு தான் எனக்கு தோணி இருக்கு. இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னு நான் யோசிச்சதே இல்லை. சரி, நடந்து முடிஞ்சதை விடுங்க. அண்ணி ஏன் அவங்க புருஷனை பிரிஞ்சு வந்தாங்கன்னு உங்களுக்கு ஏதாவது காரணம் தெரியுமா? எவ்வளோ கேட்டோம், ஒரு வார்த்தை இது வரைக்கும் புருஷனை பத்தி பேசவே இல்லை. விளையாட்டுக்கு ஏதாவது பேசினா கூட ரொம்ப சீரியஸ் ஆகி கோவப்பட்டு எல்லாரையும் திட்டிட்டு போயிடுவாங்க. அதனாலதான் நாங்க அந்த விஷயத்தை பத்தி யோசிக்கவே இல்லை. அண்ணியை நம்ம இப்படியே விட்டுறக்கூடாது. கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு துணை வேணும். இது அவங்க தனியா வாழ்ற வயசு இல்ல. தனிமையால உள்ளுக்குள்ள அவங்க கஷ்டப்பட்டாலும் வெளியில காட்டிக்க மாட்டாங்க. அது சரி, என்ன பண்ணலாம் நீயே சொல்லு. அண்ணியோட புருஷன் யாரு என்னன்னு விசாரிச்சு அவங்கள அவங்க புருஷனோட சேர்த்து வைக்கணும். சரி, கண்டிப்பா முயற்சி பண்ணுவோம். தேங்க்ஸ் மகா. உன்ன மாதிரி பொண்ணு எல்லாருக்கும் கிடைக்க மாட்டாங்க. நீ ரொம்ப ஸ்பெஷல். என் டார்லிங்க்கு போன போடுவோமா? ஏன் நினப்புல இருக்காடா இல்ல என்னதான் நினப்புல இருக்கான்னு பாப்போம். காதுல சொன்ன கையோட சும்மாவே இருக்க கூடாதுடா. எப்பவுமே எங்கேயும் இருந்துகிட்டே இருக்கணும். போன் போடு. டயல் பண்றேன் சார்.